ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நான் இந்த வாட்டி இவரை தான் வீட்டுக்கு கூட்டின்னு வந்தேன். நல்லா தலப்பாக கட்டின மாதிரி ஒரு விநாயகரை தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். எங்கே வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் தான் வாங்கிட்டு வந்தேன். அம்மா தான் சொன்னாங்க அபிஷேகம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா பூஜை பண்ணிக்குவோன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது. அம்மா அது இந்த வாட்டி சொன்னதுனால இந்த வாட்டி ஃபஸ்ட் டைமாக அவருக்கு பால் அபிஷேகம், அதுக்கப்புறமா தயிரில், அதுக்கப்புறமா தண்ணியில் பன்னீர் ஊற்றி அதுலேயும் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா பூஜை ஸ்டார்ட் பண்ணேன். சில பேருக்கு சில வழக்கம் இருக்கும். மண்ணில் செஞ்ச விநாயகரை எடுத்துன்னு வருவாங்க. நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு விநாயகர் சிலை தான் இருக்கும் பூஜை ரூமில். அவரை வச்சு நாங்கள் கும்பிடுவோம். மண்ணில் செஞ்ச விநாயகரை அதிகமாக கூட்டின்னு வந்ததில்லை. எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் அவங்க இருந்தப்போ ஒரு வாட்டி எடுத்துன்னு வந்தாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமா எப்போவுமே இது மாதிரி தான் நாங்கள் பண்ணுறது. இந்த வாட்டி இவரை தலப்பாக கட்டின மாதிரி சூப்பராக இருந்தார். அதனால் இந்த விநாயகரை கூட்டின்னு வந்தேன். நல்லா அவருக்கு பொட்டெல்லாம் வச்சு அருகம்புல் எல்லாமே அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன். பாரிஸில் கொடையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொடை 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அந்த கொடையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி பிரசாதம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். புளி சாதம், அதுக்கப்புறமா தயிர் சாதம், பாயசமும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அந்த முன்னாடி நாள் தான் ரொம்ப ஃபீவராக இருந்தது. சரி, நெக்ஸ்ட் டே எப்படியோ எழுந்து காலையிலே தலையெல்லாம் குளிச்சுட்டு சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டோம். அன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுக்கு. புளி சாதம், தயிர் சாதம், பாயசம், அதுக்கப்புறமா பொரியலும் செஞ்சுருந்தேன். வெண்டைக்காய் போட்டு பொரியல், அதுக்கப்புறமா முருங்கைக்காய் போட்டு சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கப்புறமா பாயசம். இதுதான் அன்றைக்கி லஞ்சு. பார்த்திங்கன்னா நல்லபடியாக அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி நல்லா கும்பிட்டோம். நீங்கள் எப்படி கும்பிட்டீங்க, என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்